Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் போதை ஆசாமி கல்வீசி அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணத்திலிருந்து அரியலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மது போதையில் பயணித்த நபருக்கும் நடத்துனருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் போதை ஆசாமியை நடத்துனர் பேருந்திலிருந்து இறக்கிவிட்ட நிலையில் ஆத்திரத்தில் போதை ஆசாமி பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை கல்வீசி சேதப்படுத்தினார். திறனற்ற திமுக ஆட்சியில் மது போதையால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். அம்மட்டையன்பட்டியைச் சேர்ந்த வீரம்மாள் என்ற பெண்ணை அவரது உறவினர்கள் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் வீரம்மாள் உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட 5 பேர் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் சோழவந்தான் அருகே பெருகி வரும் சூதாட்டத்தை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் சூதாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இதில் ஏராளமானோர் ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்து வருகின்றனர். இதுபோன்ற குற்ற சம்பவங்களை தடுக்காமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ரெட்டாக்குறிச்சியில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் வீட்டிற்குள் புகுந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். வீட்டில் இருந்த அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் சேதமடைந்ததால் செய்வதறியாது தவிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். என்கிட்ட தலை வலிக்குது. 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு தண்ணி வருது, மழை வரப்போகுது, என் வீட்டுக்கு தண்ணி வரும், இதை ஒன்று தண்ணி வரத்துக்கு வழி காட்டி விடுங்கன்னு நான் சொன்னேன். இதை கொஞ்சம் தண்ணி போகிறதுக்கு வழி காட்டி விடுங்கண்ணா, ஒன்று டிச்சு வெட்டி விடுங்கண்ணான்னு நான் சொன்னேன். அம்மா அவர் என்ன சொன்னார், நான் 2 நாளைக்கு முன்னே அவர்கிட்ட சொல்லும் போது எனக்கு தலை வலிக்குது, என்கிட்ட எதுவும் சொல்லாத, நான் மேலே இடத்துல நான் போய் நான் சொல்கிறேன், சொன்னால் அவங்க செய்ய சொன்னால் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. தலை வலிக்குதுன்ட்டு போகிறாரு. அவர் சொல்லிட்டு போய் மறுநாள் என் வீட்டில் ஃபுல்லாக தண்ணி பூந்து ராத்திரிக்கு நிற்குது. அரிசி இல்லை, பருப்புல சகல சம்புத்து நிற்குது. என் வீட்டில் தண்ணி பூந்து ஒரு போட்ட பண்ண நான் ஒன்று கூட எடுக்கல. இந்த மாதிரி என் வீட்டில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. கரூர் மாவட்டம் முத்தலாடம்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பட்டாளம்மன் கோவில் சுவரை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் இரவில் போராட்டம் நடத்தினர். முத்தலாடம்பட்டி ஸ்ரீ பட்டாளம்மன் கோவிலை சுற்றி எழுப்பப்பட்ட சுவரை ஒரு தரப்பினர் தீண்டாமை சுவர் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த சுவற்றை இடிக்க வருவாய்த்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு தரப்பினர் இரவில் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 days டைம் கொடுத்துட்டு அதை அவங்களே அழிச்சிட்டு திரும்ப ஒரே ஒரு இரவுக்குள்ளே நீங்கள் பதில் கொடுக்கணும், இல்லைன்னா நான் இடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸை கொண்டாந்து இந்த சுவரில் ஒட்டியிருக்காங்க. அந்த ஒட்டின நோட்டீஸ் இந்த சுவர்லேயே இருக்குது. நாங்கள் அதான் எங்களுக்கு ஏற்கனவே 15 நாள் டைம் கொடுத்துருக்கீங்களா, 18-8 வரைக்கும் டைம் இருக்குல்ல, சட்டப்படி நாங்கள் பதில் கொடுக்குறோம், நீங்கள் நடவடிக்கை எடுங்க.